வணக்கம் நண்பா அண்ட் நண்பீஸ். எல்லார் வீட்லையும் பால் பொங்கிருச்சா? பிரகாஷ் மதியோட ஜிபே நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் உங்களோட பொங்கு காசு அமுச்சு விடுங்க. அண்ட் இப்போ நம்ம ஜவாத் ஹில்ஸ் நம்ம ஏற ஆரம்பிக்க போகிறோம். ஸோ பாண்டிச்சேரியிலேருந்து இந்த ஜவாத் ஹில்ஸோட அடிவாரத்துக்கு எப்படி வந்தார், ப்ளஸ் கல்வராயன் ஹில்ஸ் போனீங்க அப்படின்னா அங்கே சுற்றி பார்க்குற பிளேசஸ்லாம் பிரகாஷ் மதி லாஸ்ட் வீடியோ நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த அழகான ஜவாத் ஹில்ஸை நம்ம ஏற ஆரம்பிப்போம். வெல்கம் டு பிரகாஷ் மதி vlogs. So already சொன்ன மாரி நாய்க்குட்டீஸ் ஸோ போன வீடியோவில் பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்பி செத்துப்பட்டு வழியாக போலூர் வரைக்கும் வந்தோம். ஸோ அந்த ட்ராவல் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ போலூர்லேருந்து இந்த ஜவாத் ஹில்ஸோட ரூட்டை ரீச் பண்ணுறது இடத்தாண்ட ரயில்வே ஸ்டேஷன், போலூர் ரயில்வே ஸ்டேஷனோட மேம்பாலம் காட்டுறதுனால சுத்த விட்டானுங்க. ஸோ நாங்கள் சுற்றிக்கிட்டு அப்படி இப்படி பூந்து தான் வந்தோம் இந்த ரூட்டுக்கு. ஸோ நீங்கள் வரும்போது இந்த ரூட்டு சரியாயிடுமா, அந்த மேம்பாலம் ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு தெரியல. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வேலை முடிஞ்சு போய் தான் இருந்தது. ஸோ இப்போ தான் நாங்கள் மலை ஏற ஆரம்பிக்கிறோம். சூப்பரா இருக்கு கிளைமேட். ஐயோ டேய், நடுங்குதாரா? நடுங்குதா? லைட்டாவா? எனக்கு நடுங்குதுரா. ஏய் குட்டியன் ஓடிட்டான் அவங்க அம்மாட்ட உடனே. யமுனாமத்தூர் 32 கிலோமீட்டர். அதான் டீ கடையில நிறுத்துன்னேடா. டீயே நிறுத்தாம விட்டுட்டியே. ஐயோ டேய், பயங்கரமா குளிரு. காட்டுக்குள்ள எப்படா டீ கடை வைப்பாங்க? என்ன இவரு என்ன பனி நட போறாரு ஒரு அண்ணன்? எனக்கு நடுக்குதுரோ. ஏய், இவ்வளவு நேரம் நம்ம இப்படியே தானே வந்தோம். இப்ப என்ன திடீர்னு ஓவரா குளிருது? இங்க பேர் தண்ணி ஊத்துது. ஐ குட்டி டேய், சுத்தமா முடியலடா என்னால. எப்போ இந்த ஊரு பேர் தனியார். என்ன 3 பேரும் ஒரே மாதிரியா இருக்கிறானுங்க. ஒருத்தவங்க மட்டும் லைட்டா சேத்துல விழுந்துட்டான் இருக்கிறான் போல். இந்த ரோட்டை பாருங்க, சூப்பரா இருக்கு. இந்த ரோட பார்த்தோன்னே எனக்கு ஏன்னா கிளவுஸ் எல்லாம் போட்டுனே உனக்கு நறுங்குதானா? ஐயோ எங்க வீடியோ ஷேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஹெல்மெட்டு ஷேக் ஆகுதுறா. நான் உதறல. ஐயோ வேணாம் விடு. யமுனாமத்தூர் 32 கிலோமீட்டர். வெயில் இப்படி அடிக்குது, அப்படியே எப்படி குளிருது. எப்போ பயங்கரமா இருக்குடா. திரும்ப காட்டு. ரூட் செம்மையா இருக்குதா? ரோடு நல்லா பிடிச்சிருக்கானுங்க. பொறுத்தது போதும், பொங்கி எழு. இப்படியே போனா எப்ப போறது? 37 கிலோமீட்டர். ஐயோ எப்போ நடுங்குது. வாவ், சூப்பரா இருக்கு ரோடு. அங்க பாரு
பாருங்களேன், அந்த இடம் இப்படி ஏறி உள்ள இறங்குது போல. அந்த இடம் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மலை, அந்த மரத்தோட அங்க பாரு, ஐயோ ஐயோ சூப்பர். இந்த மரம் அழகா ரெண்டு பக்கமும் அப்படியே ஒரு ஆர்ச்சி மாதிரி மூடி நிற்குது, அதுவே ஒரு அழகு. இங்கேயே இப்படி நெருங்குது. இது லடாக்லாம் போனா இன்னும் ஆகுறது. ஆனா அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுன்னு போனா ஓகே தான். நாங்க எங்க ஆபீஸ்ல கொடுத்த ஒரே ஒரு ஜர்க்கின் தான் நாங்க வச்சிருக்கோம். அப்புறம் ஒரு ஷூ போட்டுருவோம். ஷூ போட்டுமே உள்ளெல்லாம் அப்படியே சும்மா கால்லாம் நடுங்கு, அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. ஆக்சுவலி நாங்க எதையும் என்ன சொல்றது மிகைப்படுத்தலாம் சொல்லல. உங்களுக்கு தெரியுதுல வெயில் இங்க. ஆனா வெயில் ஆரம்பிச்சிருச்சு. ஆனா சரியான குளிர். ஃபுல்லா பாருங்க, இது அந்த மலையோட அடிவாரம். இந்த சைடு ஃபுல்லா காடு மரம், இந்த சைடும் ஃபுல்லா மரம். அந்த ஜில்னஸ் வந்து இன்னும் போகவே இல்லை. நாங்கள் இவ்வளோ நேரம் வீட்டில இருந்து எடுக்கும் போதே எனக்கு அங்க இருந்து பாண்டிச்சேரிலேயே எனக்கு செம்ம குளிராக தான் இருந்தது. ஆனா ஒரு நிமிஷம், ஆனா அங்கோட இங்க தாங்க பயங்கர குளிர். அங்க வந்து அந்த குளிர்ல கொஞ்சம் அப்படியே செட் ஆகி அப்படியே அந்த அங்கிருந்து கிளம்பி வந்தோம் செஞ்சிலாம். அப்படியே அந்த குளிர்ல வந்து அப்படியே செட் ஆயிடுச்சு. ஆனா இந்த இடம் திடீர்னு ஓவர் குளிர்னு சுத்தமா முடியல, சரியா நட்டுக்கும். மழை ஏற ஆரம்பிச்சிட்டோம். கோவை காலம் திரும்புதடி, ஒரு தேனி காலம் நிகழுதடி. கோவை காலம் நிகழுதடி, ஒரு தேனி. சூரிய பகவான் மேல படும்போது தான் கொஞ்சம் லைட்டா இதா இருக்குது. ஆஹா, டேய் அந்த லாரியோட சூடு கொஞ்சம் கதகதப்பா இருக்கு. ஐயா லாரிக்கார் கொஞ்சம் லைட்டா கதகதப்பு கொடுங்க. ஐயோ, அவரால் ஏற முடியல போல, டக்கு நின்றாரு. யாராவது இங்க ஒரு டீ கடை போட்டுருந்தா நல்லா இருந்திருக்குமே. தம்பி வணக்கம். ஓகே ஓகே, வணக்கம் வைக்கிறோம். அப்பாடி, சன்செட் ரைடா? சன்ரைஸ் ரைடா? ஏய் வாவ், பெருசா இது டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்ற இல்லை, அதனால பெருசா கூட்டம் எதுவும் இல்லை. வண்டி பாருங்க, ஒரே வண்டி இங்க பாருடா கீழே. அந்த ஒரு லாரி அந்த பெருசா ஆப்போசிட்ல இது வரைக்கும் எதுவும் தெரிஞ்சு வண்டி வரல. நம்ம இப்படி ஏறோம்ல, நம்ம இப்படியே போய் சுத்தி பார்த்து நம்ம அப்படி இறங்கிடலாம். 2-3 இறங்கிறதுக்கு வழி இருக்கு. அதுல ஒரு வழியில இறங்கணும் அப்படின்னா வாணியம்பாடியில போய் இறங்கிடுவோம். அப்படியே போய் பிரியாணி சாப்பிட்டு வந்துருவோமா? நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. மேல நிறைய வில்லேஜ், ஐ மீன் இப்ப கீழே நம்ம பார்த்தோம்ல வில்லேஜ், அந்த ஜமுனா முத்தூர்ன்றதுலாம் அந்த கீழே இருக்கிற வில்லேஜ் மாதிரி பெரிய வில்லேஜா இருக்குது. ஒரு சில வீடியோல பார்த்தேன். அந்த ஜமுனா முத்தூர் தான் சென்டர் பாயிண்ட். அதுல இருந்து பீமன் ஃபால்ஸ் அப்படி போகணும். இந்த திருப்பி இருக்க மேல போனோம் பார்த்தோம். அத்திப்பட்டு அந்த ஃபால்ஸுக்கு அதுக்கு இப்படி வரணும். அந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து 2-3 இடம் அப்படி பிரிஞ்சு வருது. சூப்பரா இருக்கு ரூட்டு. எனக்கே ஜாலியா சல்லுன்னு போகணும்னு தோணுது. பட் ஆனா கொஞ்சம் சேஃப்டி முக்கியம். மணிமேகலை ஏர்பின் பெண்டா? ஏன் மணிமேகலை ஏர்பின் பெண்ட் வச்சாங்க இங்க? ஓ, கீழே பார்த்தது சிலப்பதிகாரம் மணி சிலப்பதிகாரம் ஏர்பின் பெண்டாண்டா அங்க பார்த்தது. ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல ஒரு இடத்துல போர்டு சிலப்பதிகாரம் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சது. கடைசியில் பார்த்தா சிலப்பதிகாரம் பெண்டு, இது மணிமேகலை, அப்புறம் புகழா?
அட பைத்தியம். பிரிந்தே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவுகள் நம்மை சேர்த்திடுமே. அழகாய் பூ பூத்திட வேண்டிய வேர்கள் நீர் ஈர்த்திடுமே. இன்னொரு ஜென்மம் அது கிடைத்தாலும் கூட இதுபோல் ஒரு சொந்தம் கிடைத்திட நான் வரம் கேட்டேன். யாரன்னு சொன்னாலும் யாரன்னு செஞ்சாலும் சொந்தாமும் வந்தாமும் கூட வரும். வேற என்ன ஏர்பின் பெண்ட் இருக்குன்னு பார்ப்போம். சூப்பர்ல தமிழ் பேரா வச்சிருக்காங்க. தமிழ் நாவல், சிலப்பதிகாரம் ஏர்பின் பெண்டு, மணிமேகலை ஏர்பின் பெண்டு. இப்போ அடுத்து வேற ஏதோ இது இன்னும் 2-3 ஏர்பின் பெண்டு இருக்குன்னு சொன்னாங்க. அத்திப்பட்டு 21 கிலோமீட்டர். ஆஹா செல்லக்குட்டி. ஓகே சார், நாங்கள் பொறுமையாக போயிடுறோம். நீங்கள் பார்த்து போங்க, சேஃப்டியாக போங்க. அது ஆடுலடா, மாடுடா. ஐயோ, இங்கே பேர் குண்டலகேசி ஏர்பின் பெண்ட். சூரியன் அப்பா நல்லா இருக்கு இப்போதான். ஐயோ இங்கே பாரு. ஐயோ அம்மா, ராக்ஸ் இங்கே பேர் வளையாபதி ஏர்பின் பெண்டு. வளையாபதி தவிலே தவிலே. சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி 4 ஏர்பின் பெண்ட் பார்த்துட்டோம். இது என்ன? சீவக சிந்தாமணி, கொண்டை ஊசி வளைவு. காலை ஒழுங்கா வேடா. சீவக சிந்தாமணி. வணக்கம். உலகத்திற்காக உழைக்கும் உலகத் தமிழர் அனைவருக்கும் தமிழ்தானே நம்மை இணைக்கும், அன்பாலே நம்மை பிணைக்கும், பிற மொழிகளுக்கே துவக்கம் தமிழ்தானே தமிழர் விளக்கம். அவர் கேளி தமிழறிந்தால் ஒரு மனிதனை வாழ்வில் நடைபெறுக்கும் தமிழ் கற்று தருவே தமிழே நம்மளை காலம் அறிவே. உலகில் உள்ள மதங்கள் தோன்றும் முன்னே தோன்றிய எம்மொழி செம்மொழி எங்கள் உயிரது மண்ணில் மறைந்தாலும் என்றென்றும் வாழிய வாழிய பெற்றாய் தமிழரை ஒன்று குவித்தாலும் அழித்தாலும் தமிழ் மொழி வாழும் வரையில் தமிழர் கழிவில்லை மீண்டும் தோன்றும். ஒட்டி பாதுகாத்து நம் மொழியை உலகிற்கே பரப்பு செம்மொழியை கீழடி காலடி மறைந்தாலும் செந்தமிழர் சருகாய் சரித்தாலும் அவரை நம்பி நம்மாடு அவரை நம்பி நம்மாடு அவரை நம்பி நம்மாடு. பட்டறைக்காடு ஜமுனா முத்து 17 கிலோமீட்டர். ஐயோ டீ கடையே இல்லையா எங்கேயும்? ஒரே ஒரு டீ, ஒரு டீ, ஒரு டீ. ஐயோ ஏய், எனக்கு ஹெல்மெட் போட்டு ஹெல்மெட் உள்ள மண்டெல்லாம் குளிர்றோம். எனக்கு இப்ப கூட வாய் நடுங்குது, நடுங்குது வாய். நடுக்குது. சார் பீமன் ஃபால்ஸ் போனோம். எப்படி போனோம்? தேங்க்யூ. கொஞ்சம் ஓரமாக மேய்ஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்கள் சேஃப்டிக்கு தான் சொல்கிறேன். ஹாய் ஒய்டி. இந்த பக்கம் ஏதோ ரோடு இறங்கி போகுது உள்ள, சிமெண்ட் ரோடு. ஜமுனாமுத்தூர் 15 கிலோமீட்டர். என்னடா இந்த பக்கம் தான் ரூட்டு காட்டுதுரா, தம்மத்தோண்டு ரோடு. நீங்க இந்த சின்ன சின்ன சந்து போகுதுல்ல, அங்க ஏதோ ஒரு வீட்டுல வந்து ஒரு பொண்ணு எடு. ஆமா, நீ பொண்ணு எடுத்தனா அப்படியே உங்க மாமியார் ஒண்ணு வந்து தங்கிடுவோம் நாங்களும். அப்படியே மலைக்கு நடுவில் நம்ம
ஏறிட்டு இருக்கோம். ஆனாலும் கொஞ்சம் இந்த சீனிக்கான கொஞ்சம் கம்மி தான். அதாவது கம்பேர்ட் டு கல்வராயனும் கொல்லிமலை எல்லாம் கம்பேர் பண்ணுவோம். கொல்லிமலைலாம் ஏற அப்படியே ஃபுல்லாக சீனிக்கு தான். இங்கே கம்மியாக இருந்தாலும் குளிர் வச்சு செய்யுது. எனக்கு தெரிஞ்சு ஜம்னாமுத்தூர் போனால் தான் டீ குடிப்பீங்களாடா? நடு காட்டுக்கு வந்துட்டு டீனா எப்படி வரும்? ஒழுங்கா ரோட்டை பார்த்து வண்டியை ஊட்டுங்க மிஸ்டர் பிரகாஷ்மதி. டீ கடை இருக்கா? ஐயோ, டீ கடை இல்லையே. நான் ஒரு டீ பைத்தியம். டீ இல்லாமல் எனக்கு அந்த நாள் போனதே இல்லை. சோகமாக இருந்தாலும் இல்லை ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் நமக்கு ஷேர் பண்ண கண்டிப்பாக டீங்கிறது வேணும். பஸ் ஸ்டாண்டு ஓரமாக இருக்கிற பொட்டி கடையில் அதுவும் குளிரில் நடுங்கிட்டு உனக்கு கப் டீ சுட சுட அப்படியே அந்த பஸ் ஸ்டாண்டு பொட்டி கடையிலேருந்து இளையராஜா சாங் இல்லை ஏதாச்சும் ஒரு சாங் ப்ளே ஆகும் பாருங்கள். அப்படியே செம்மையாக வேறு லெவலில் இருக்கும். இன்னும் 9 கிலோமீட்டர் ஜம்னாமுத்தூர். அங்கே போனால் தான் டீ கடை இருக்குமா? ஐயா, டீ கடை. ஐயா, ஹலோ மிஸ்டர் ரெனால்ட். செஞ்சிலிருந்து ஜவாத் மலையோட அடிவாரத்து வரைக்கும் வண்டி நீங்கள் தானே ட்ரைவ் பண்ணீங்க. வர்ற வழியிலேயே போலூரில் எங்கேயாவது நிறுத்தி ஒரு நல்ல டீ கடையில் டீ வாங்கி கொடுத்து பிரகாஷ்மதியை கூட்டின்னு வந்திருக்கலாம்ல. வீடியோ ஃபுல்லாக டீ வேணும்னு அந்த மனுஷன் பாவம் கத்திக்கிட்டு கிடக்காரு. இந்த வீடியோ ஐ திங்க் அவன் என் பண்ற நேரம் நினைக்கிறேன். டீ கடையை கண்டுபிடிச்சிட்டோம். டீ கடை தானே அது. அதோட தாத்தா நிற்கிறாரு. டீ கடை வேண்டாம், போடுறாச்சு பிரேக்கு. ஒரு டீ கடையை கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு டீயை குடிச்சாதான் இதுக்கப்புறம் வண்டி ஓடும். போய் சொல்லுங்க டீயை. ஸோ இந்த வீடியோவை இதோட என் பண்ணிக்கிறேன். நாங்கள் டீயை குடிச்சிட்டு வந்து அடுத்து மீதி இருக்கிற பீமன் ஃபால்ஸு மீதி இருக்கிற வியூ பாயிண்ட்ஸ்லாம் நாங்கள் காட்டுறோம். ஸோ நீங்கள் கீழே போலூரில் டீ கடையை மிஸ் பண்ணீங்க அப்படின்னா அவ்வளோதான், இங்கே வந்தால் டீ குடிக்கணும். ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிரகாஷ்மதி vlogs. பாய்.